வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆவேகா விஜய், தளபதி விஜய் அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 100க்கும் மேலான இடங்களில் முதல் தேர்தலிலேயே வெற்றி அடைந்து, அதிலும் கொளத்தூர் தொகுதியிலே, அதாவது ஓடி 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 வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக கொளத்தூர் தொகுதியில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் செய்து மக்களை சந்தோஷமாக, கொளத்தூர் மக்களை அதிகமான சந்தோஷத்தில் ஆட்சி வைத்தவரை கொளத்தூரில் தோக்கடிச்சிருக்கு. இது ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, இப்படிப்பட்ட ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு வந்த குடும்பத்திலிருந்து ஒருவரை தோற்கடிப்பது, ஒரு சாதாரண மனிதன் தோற்கடிப்பது என்பது ஜனநாயகத்தின் வெற்றி என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே முதலில் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ரெண்டாவது, இவங்க அமைக்க போகிற இந்த அரசு 100 நாட்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடாது. அநேகமாக அதில் காங்கிரஸும் இருக்கலாம், விசிகாவும் இருக்கலாம், பாமகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அரசு அமைந்தால் நல்லது. அதை விட்டு அதிமுகவோட ஆதரவோடோ இல்லை கவர்னருக்கு வழி விட்டு ஒதுங்கி நிற்பதோ அதெல்லாம் கண்டிப்பாக வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து சூடு வைப்பதற்கு சமம். அதை விட நீங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு தரேன் 5 சீட்டு, ஏன்னா ஒருத்தர் ஜெயிச்சு சிஎமான வரலாறுலாம் இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் தயங்கக்கூடாது. காங்கிரஸ் 5 இருக்குது, கம்யூனிஸ்ட்டு 4 இருக்குது, அதுக்கப்புறமா விசிகாக்கு 3 இருக்குது. இவங்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஆட்சியிலே பங்கும் கொடுத்து நீங்கள் ஆட்சி அமைத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய மூத்தவர்களுடைய அந்த ஆலோசனைகள்லாம் கேட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசாக இருக்கலாம். இது வேறு. ஆனால் நாம் இப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலே ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு மனதில் என்னெல்லாம் தோணுதோ அது மாதிரி இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார். இவிஎம் மூலமாக, இவிஎம்ஐ தன் வசம் வைத்து கொண்டு இதை அடுத்த வருடம் ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாம் வெளியே வந்துடும். அதோடு வாழவே முடியாது. ஆட்சியில் அதிகாரம் இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியாது அமித்ஷாவால், மோடியால். அதற்காக அவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக காய்நகர்த்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக மிகவும் அதை சாதுரியமாக செய்து கொண்டு வருகிறார் என்பதுதான் இங்கே நல்ல அரசியல் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களுடைய எண்ணம். அதாவது ஆவேகா காங்கிரஸ் கூட்டணி வர வேண்டும் முதல்ல. அதாவது தேர்தலுக்கு முன் விஜயை வைத்து காங்கிரஸை அழைத்தார்கள். அது ஒரு இன்றைக்கும் எல்லோருமே போய் இந்த ஆட்சியில் நம்ம காங்கிரஸ் நம்ம ஆட்சியில் பங்கு கிடச்சிருக்கோம், துணை முதலமைச்சர் ஆகிருக்கலாம், 50-60 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம், இப்படியெல்லாம் காங்கிரஸ்காரங்க உட்பட பொதுமக்களும் பேசுவார்கள். தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் நாம் இது மக்கள் போடுற ஓட்டு கிடையாது. நீங்கள் கணிக்கிறதுக்கு மக்கள் போடுற ஓட்டு இவிஎம்மை வைத்து கொண்டு ஒரு கட்சி ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இவிஎம்ஐ வைத்து நினைத்ததை எல்லாம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நம்ம கோர்ட்டில் போனால் நிரூபிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அங்கே இருந்து அவங்க காட்டுற மிஷின் வேறு. ஆனால் வேறு அதில் டெக்னாலஜியில் நிறைய அப்துல் கலாம் அவருடைய பிஏ முதல் கொண்டு பல பேர் அது மேலே சந்தேகத்தை வச்சுருக்கிறாங்க. அது மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சும் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதை வைத்து எப்படி இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஆவேகா இதுக்கு முன்னாலேயே நம்ம போய் கூட்டணியில் சேர்ந்திருந்து ஒருவேளை நம்ம பின்னால் விசிகாவும் சேர்ந்திருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் கண்டிப்பாக வந்திருக்காது. அது காங்கிரஸ் போய் விழுறதுக்கான குழியாக இருந்தது. ஏன்னா அப்போ இந்த ரிசல்ட்டை வர வச்சிருக்க மாட்டாங்க. அதில் சாதுரியமாக ஏதோ சில காரியங்களுக்காக, ஏன்னா இவங்ககிட்ட 40 எம்பி இருக்குதுன்றது காரியத்துக்காக வேறு வழி இல்லாமல் திமுகவோடு கூட்டணி வைத்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? விஜய்க்கே தெரியாது இந்தளவுக்கு வெற்றி வரும்னு சொல்லி, யாருமே கணிக்கலாம். ஆனால் ஒரே ஒன்று, ஒரு டுபாக்கூர் பத்திரிக்கை மட்டும், டுபாக்கூர் அனாலிசிஸ் மட்டும் ஆக்சிஸ்ன்னு சொல்லி அவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவேகா வரும் அப்படின்றாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், 2-3 நாட்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவினரும் சரி, அமித்ஷா வாயிலே தமிழகத்தில் மிராக்கிள் நடக்க போகுது. எப்படி அவர் அமித்ஷா பாஜக கூட்டணியில் இருக்குது, ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கிறோமோ அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே நம்ம எல்லாம் யோசிச்சிருக்கோம். ஆனால் அது நடந்திருந்தால் இன்று ஒட்டுமொத்த மக்களும் அதை சந்தேகித்திருப்பார்கள். அதனால் அது நடக்கவில்லை.
நீங்கள் இன்னைக்கு 2 திராவிடத்தையும் ஒரே நேரத்தில் ஒழிக்கணும். புரியுதுங்களா? 2 திராவிடத்தையும் ஒழித்து விட்டு, இப்போ வந்து இதுக்கு முன்னால் எல்லாரும் வாயில தற்கொலை சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து விஜய் அந்த மாதிரி சொல்ல முடியாது. விஜய் வந்து காங்கிரஸ்காரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து விஜய் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது, படுதோல்வி அடைய வேண்டும் என்று ஒருவர் கூட நினைக்கவில்லை. அதுவே அவருக்கு பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து விஜய் வந்து ஒரு 10% 10ன்னு சொல்ல பாருங்க, ஒரு 15ல் இருந்து 20% வாக்குகளை அவர் கௌரவமாக பெற வேண்டும். இதுதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து மறுத்து பேச முடியாது. நம்பகத்தன்மை நம்பி தான் ஆகும். ஏன்னா விஜய்க்கு சேர்ந்த கூட்டங்களும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி கூட்டம் சேர்ந்துருக்கு. சிவாஜி கூட சேர்ந்தது கூட்டம். ஆனால் அதெல்லாம் வாக்குகளாக மாறவில்லை. ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும். தமிழக மக்கள் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் திராவிடத்தை ஒழித்து ஆரியம் உள்ளே வர வேண்டும். ஆரியம் என்றால் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் நிறைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா படிச்சிருப்பார், அவங்க அப்பாவுக்கு அப்பா படிச்சிருக்க மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து தாத்தாங்க காலத்தில் இவர்கள்லாம் சூத்திரர்கள், படிப்பதற்கு தகுதியற்றவர்கள், படிக்கக்கூடாது அப்படி என்று வைத்திருந்த ஒரு காலம். அப்போ படிப்பு என்பது கோயில்களில் வேத படிப்பு தான் முதல் படிப்பு. அந்த கோயிலில் அந்த அவாளுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து தற்கொலை கூட்டமாக தான் சொல்லிட்டு இருந்தோம். அவர்களுக்கெல்லாம் கல்வி வந்தது ஆஃப்டர் அம்பேத்கர், ஆஃப்டர் தலைவருக்கு காமராஜர். அந்த மாதிரி முதலில் வந்து அதை சட்டமாக இயற்றி நம்ம எல்லாம் காத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுக்காக போராடிய பல தலைவர்கள் அதுக்கு முன்னாலே இருந்திருப்பாங்க. ஆனால் அதை வந்து அங்கீகரிக்கப்பட்டு எல்லா விஷயங்களையும் நமக்காக செய்தவர் அவர். இப்போது இதை வந்து முறியடிப்பதற்கு யாராலையும் முடியல. சிலைகளை உடைக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அமெரிக்காலேயே அம்பேத்கருக்கு பிரம்மாண்டமான சிலை திறக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து மிக சிறந்த மேதையாக உலகமே ஒத்துக்கொள்கிறது. அதனால் லேஸில் கர்நாடகாலாம் கை வைத்து பார்த்தார்கள். நிறைய ஸ்டேட்டில் வந்து அம்பேத்கரை தொட்டு பார்த்தார்கள். பயங்கரமான ஷாக் அடிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அதை விட்டுட்டு இப்போது எளிதில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சட்டசபை எப்படி நடக்கும்ன்றது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. யார் ஏன்னா ஒரு செல்லூர் ராஜை நம்ம பார்த்தோம். அந்த அம்மா மறைந்த உடனே செல்லூர் ராஜ் வந்து தெர்மாக்கோல்லாம் வச்சு காமெடியெல்லாம் பண்ணார் பார்த்தீங்களா? அப்போது அந்த அம்மா மறைவுக்கு பிறகு எத்தனை கோமாளிகள் அதிமுகவில் இருந்தார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு நாம் பார்த்து சிரித்து கொண்டிருந்தோம். இப்போது மிகவும் உள்ளே நுழையக்கூடிய 107 எம்எல்ஏக்கள் யார் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் விஜய்க்காக ஓட்டு போட்டவங்க. கேண்டிடேட்ஸ்னால் யாரும் தெரியல. 91% குற்ற பின்னணி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த புள்ளி விவரம்லாம் நம்ம பார்க்கல. இருந்தாலும் இவர்கள் எப்படி வாதிடுவார்கள், எப்படி நல்ல சட்டசபை நடக்கும் என்பதை நினைத்தால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஒரு வேளை மெச்சூரிட்டியாகவும் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து திமுககாரர்கள் வந்து கண்டிப்பாக சில 5% அதுக்கு வந்து அலோட் இருக்குது. 5%ஆவது குறிப்பிட்ட தொகுதிகளை எடுத்து கோர்ட்டுக்கு நீங்கள் சென்று சுப்ரீம் கோர்ட் வரை சென்றாவது அந்த விவிபேடும் போலிங்கான ஓட்டும் மேட்ச் ஆகுதான்றதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திமுகவுடைய ஐடி விங்கு, அட்வொகேட் விங்கு சாதாரணம் கிடையாது. துணிந்து அந்த வழக்குகளை கொடுத்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும். ஓட்சோரி யாராவது எஸ்ஐஆர்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சே அக்கம் பக்கத்தில் நிறைய பேருக்கு வாக்குகள் இல்லை. உதாரணமாக சும்மா நம்ம அதுக்குன்னு போய் தெருவாக நம்ம சுற்றோம்னா அப்போ எவ்வளோ பேருக்கு வாக்கு இல்லாமல் இருந்திருக்கும் என்பதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்ச்சியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கே 25 பேருக்கு மேலே அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. எல்லா தகுதிகளும் இருந்து எஸ்ஐஆர்னால் நீக்கப்பட்டது. அதை அவர்கள் பெருசாக திருப்பி போய் ஃபாலோ பண்ணி அந்த பெயர் வர வைக்க அவர்கள் மும்முரமாக அதில் இறங்கலை. அவங்களுக்கு ஆயிரத்துக்கு வேலை. ஏன்னா இதையெல்லாம் வந்து இதுவரைக்கும் அரசாங்கம் தான் பார்த்து கொண்டிருந்தது. வாக்களிக்க சொல்லி விளம்பரம் செய்து வாங்கன்னு கூப்பிட்டு வாக்களித்த தேர்தல் ஆணையங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உனக்கு ஓட்டு கிடையாது, நீ எல்லாம் ஓட்டே போடாத போன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை இப்பொழுது தான் நாம் பார்க்கின்றோம். ரிஜெக்ட், ஓட்டு இல்லை. அதை குறித்து திமுக விழுப்புடன் அப்போத்திலிருந்தே இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கிறது திமுகவுக்கு. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும். இரண்டாவது, நீங்கள் வந்து இதே வந்து டாக்டர் கலைஞரோ ஜெயலலிதாவோ இருக்கும்போது விஜய் இல்லை அஜித்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு ஆளும் கட்சி விமர்சனம் செய்து அரசியல் செய்துவிட முடியுமா? இங்கே வந்து திமுகவினர், அதாவது டைரெக்டாகவே சொல்கிறேன், ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி தவற விட்டு விட்டார்கள். அதாவது நம் முன்னோர்கள் எப்படி நமக்கு அந்த வழி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இவ்வளோ தூரம் பேசும்போது டைரக்டர் அமீருக்கு கூட கோவம் வந்து அவர் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் இப்படிலாம் பேசுகிறாரு, திமுகவினர் யாரும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களே அப்படின்லாம் பேசினார். அந்த மாதிரி விட்டதும் ஒரு
திமுக செய்த தவறாக இருக்கலாம். இன்னும் கொளத்தூர் தொகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் தோற்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இவிஎம் விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஆரியம் திராவிடத்தை எப்படி வீழ்த்தியது என்றதுக்கான இந்த வரலாறு தானே தவிர திராவிடத்தை விஜய் வீழ்த்தி விட்டார் என்பது வரலாறு அல்ல. அது நீங்கள் வந்து மேலிருந்து ஒருத்தன் இப்போ அவருடைய மனநிலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எப்படி எப்படி நடக்கணும். இங்கே இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி போக்குறது, இந்த அசிங்கத்தை இப்போ வந்து விஜய்கிட்ட போயிட்டு ஸ்டாலினோ பதில் அறிக்கை கூட கொடுக்க முடியாது, அவங்க கேள்வி கேட்க முடியாது, ஏப்பா அப்படின்றவாங்க. அவ்வளோ அசிங்கம் இந்த தோல்வி. அப்படியான ஒரு பரிசு இது வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா கட்சி பெரிய அளவில் வெற்றி பெறும்பொழுது மம்தாவை மட்டும் தோக்கடிச்சாங்க. அவங்க எந்த தொகுதியில் நிற்பாங்க தெரிஞ்சு அங்கே மட்டும் சில வேலைகள் மூலமாக முடிச்சு விட்டாங்க. அதுக்கு அந்த மாதிரி சரியான பதிலடி கொடுத்து பாஜகலாம் அலதெறிக்க ஓடிய காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். இங்கே இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சட்ட ரீதியாக போராடி பல விஷயங்களை நீங்கள் திமுகவினர் வெளிக்கொண்டு வரலாம். ஏன்னு சொன்னால் இவங்க இன்றைக்கி வந்து பாஜக, திமுக, தீய சக்தி, நீங்கள் விஜய் அரசியலுக்கு வந்தது எல்லாம் நீங்கள் கூர்மையாக பார்த்தீங்கன்னா இவரும் ஸ்டாலினை தான் டார்கெட் வச்சார். தீய சக்தி, இவர் நல்ல சக்தியாக கெட்ட சக்தியாக இனிமேல் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலே தீய சக்தி அப்படின்னு சொன்னார். அதையும் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டதும் திராவிட முன்னேற்ற கழகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது இவர் எப்படி வராரு? ஒரு நாள் இப்போ அவர் வந்து எடப்பாடியில் அருண்குமார்னு ஒருத்தர், அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல் இதில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் வந்து சொல்கிறாங்க விஜயை வந்து முதல் ஒன்றுமே ஐடி ரைடுன்னு சொல்லி விஜய் காரில் ஏற்றிக்கொண்டு 1 மணி நேரம் வச்சிருந்து சில பல விஷயங்களை எல்லாம் மத்திய அரசு சார்பாக சொல்லிவிட்டு அவரை ஒன்றுமே செய்யாமல் இறக்கிவிட்டு போனதுக்கப்புறம் தான் தாவேகா உதயமாச்சு. தாவேகா உதயமான உடனே வரிந்து கட்டிக்கொண்டு அமித்ஷா வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு தானாக முன் வந்து கொடுத்தாங்க. நாட்டுக்காக வீரை நீத்த காங்கிரஸ் இருந்து சோனியா காந்திக்கு, ராகுல் காந்திக்கு இருந்த அந்த செக்யூரிட்டி எல்லாம் தேவையில்லை என்று குறுக்கிவிட்டு விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு நானே முன் வந்து கொடுத்தார். ரெண்டாவது ஐடி ரைடு சொல்லிட்டு சிபிஐ வழக்குன்னு சொல்லிட்டு விசாரணைன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் எந்த கேள்வியும் கேட்காம இந்த அரசியல் மட்டும் பேசிவிட்டு நீ போய் பொங்கல் கொண்டாடி விட்டு வாருங்கள். இதுவரை சரித்திரத்தில் யாருக்குமே வந்து அந்த மாதிரி சலுகை கிடையாது. குற்றமற்றவரா குற்றவாளியா இதுதான் விசாரணை முடிச்சுட்டு அது என்ன செய்யணுமோ செய்வாங்க. குற்றவாளி இன்னும் சொல்ல குற்றமற்றவனும் சொல்லாமல் ஒரு 4 நாள் பொங்கல்லாம் முடிச்சு சந்தோஷமாக கொண்டாடிட்டு அப்புறமா பேசிக்கலான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இது போன்ற ஒரு சலுகை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால், கரெக்டாக 2 நாள் முன்னால் அமித்ஷா சொல்கிறாரு தமிழ்நாட்டிலே 4ஆம் தேதி மிகப்பெரிய மேஜிக் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன மேஜிக்? எல்லாரும் என்ன நினச்சோம், எடப்பாடி ஜெயிப்பார் பொழுது, ஒருவேளை திமுக தோத்துட்டு ஏடிஎம்கே ஆட்சி வரும் பொழுது, இப்படி தான் நினச்சோம். ஆனால் யாருமே யோசிக்கல தாவேகா இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி. ஏன்னா 2 திராவிட கட்சியும் எடப்பாடி சில விஷயங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டார். அவரை வந்து ஆட்டி வச்சாமல் எல்லாத்துலேயும் பண்ணலாமல் ஒரு சில விஷயங்கள் ஒரு கட்சிக்கு இப்போ பிடிச்சிக்குவார், சிலரை வந்து சேர்க்க மாட்டார். அமித்ஷா சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாற்றால் கிடையாது. ஏன்னா அவரும் ஒரு தமிழன் இல்லை. யாராக இருந்தாலும் காலையில் விழுந்து பதவி வாங்கினேன் என்று சொன்னாலும் அவர் ஒரு தமிழன். அவர் ஓரளவு தான் வளைஞ்சு போவாங்க, மீதியெல்லாம் முடியாது. அதே மாதிரி ஸ்டாலின் சொல்லவே வேணாம். திமுக இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய கலவரத்தை சூப்பராக தடுத்தார். அது போன்ற விஜய் செயல்படுவாரானா சொல்ல முடியாது, இனிமேல் தான் பார்க்கணும். அந்த மாதிரி பெரிய கலவரங்களை அவங்க திட்டமிடும் போதெல்லாம் திமுக நடுவில் இருந்து தடுத்து வந்தது. அவருடைய ஊழல் அது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, அதெல்லாம் என்னவோ. ஆனால் அரசியல் அருமையாக நடத்தினாங்க. 5 வருஷம் ஆட்சி சிறந்த முறையில், சிறந்த ஆட்சி. மக்கள்லாம் சொல்கிற யாரும் வந்து திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக யாருமே இல்லை. அப்படி எதிராக இருந்திருந்தால் போகிற இடங்கள் எங்கேயாவது ஒரு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். வராத நீ இந்த மாதிரி பண்ணிட்ட வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரியான சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கவே இல்லை. அதனால் திட்டங்கள் எல்லாமே அருமையாக தான் செஞ்சாங்க, உழைச்சாங்க. அதுவும் ஸ்டாலின் அதிகமாக உழைச்சார். கொளத்தூர் தொகுதியில் கொளத்தூர் மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்ப முடியல. என்ன வேணால் இதெல்லாம் அவர் மீது ஒரு எப்படி தோற்பதற்கு அந்த 8000 வாக்கு எப்படி கம்மியாச்சு? ஏன்னா 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இந்த 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கிறாருன்னு சொல்லும்போது அது சில பல காரணங்கள், குறிப்பாக வந்து குறிவைத்து கொளத்தூர் தொகுதியில் அவர் வரக்கூடாது என்று மேலிடம் இவிஎம் மூலமாக முடிவு செய்திருக்கு அப்படின்றது தான் மக்கள், அதாவது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு விஷயம் தெரியும். அப்படி பண்ணாங்க. இருந்தாலும் கடந்த முறை அருமையான தியாக கூட்டணி அமைச்சு அருமையாக வெற்றி பெற்று உள்ளாட்சி தேர்தலையாவது கூட்டணியை மக்களை வந்து அவர் அரவணைச்சு நல்லா கொடுத்துருக்கணும். அதையும் கொடுக்கல. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் வந்து சேகர் பாபு தான் அந்த ஒரு ஐடியாவை கொடுத்ததாக சொல்கிறாங்க.
குறிப்பாக கூட்டணிக்கு கொளத்தூர் தொகுதியில் கூட்டணிக்கு யாருக்குமே வந்து அலைன்ஸ் யாருக்குமே கொடுக்க மாட்டோம், எல்லாம் வெளியில் தான் கொடுப்போம், கொளத்தூரில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தருக்கு கூட்டணிக்கு ஒதுக்காமல் பண்ணிட்டாங்க. அதுக்கு கேட்ட கட்சிக்காரங்களாம் அவங்களாம் என்ன சொன்னேன், இந்த அளவுக்கு ஒரு ஆணவமாக தான் பேச்சு, கோடி கோடியாக நாங்கள் செலவு பண்ணி தொகுதியை சூப்பராக வச்சுன்னு நீங்கள் வந்து ஓசியில் ஜெயிச்சுட்டு போகலான்னு பார்ப்பீங்களான்னு சொல்லி பதிலாம் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தேர்தல் நேரத்துலையும் கூட்டணி கட்சிகளை யாரையும் பெருசாக கூப்பிட்டு அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் செல்வாக்கு இருக்குதோ அவங்களெல்லாம் அந்த ஏரியாவில் பயன்படுத்தி பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் மேலே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவும் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் கூட்டணி கட்சிகளை வந்து அரவணைக்காத காரணத்தினால யாரும் ஓட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க தான் நானும் நினைக்கிறேன். அதாவது விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாரையுமே வந்து அந்த இவர் வந்து சிஎம்ன்றதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. யாரையெல்லாம் இங்கே பொறுப்பில் போட்டாரோ அவர்கள் மீதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு. என்னடா இப்படி போகிறாங்கன்னா அப்படி மதிக்காமல் சுற்றுறாங்களே. திமுகவினருக்குள்ளவே வயசான திமுகவங்களாம் நான் இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் ஓரம் கட்டுறது, இவங்களால தான் ஜெயிச்சார், அது போன வாட்டி சும்மா ஒரு ரவுண்ட் நம்மளே இந்த பெயரை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்த அந்த ஆணவத்தின் காரணமாக இந்த தோல்விக்கான பெயரை அவர்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே வந்து இந்த விஎஸ் வாபி என்று வெற்றி பெற்றிருக்கிறார், சிஎம்ஐ எதிர்த்து அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அவர் தான் முதல்ல எம்எல்ஏவாக இருந்தார். அவர்கிட்ட அந்த தொகுதியை பறித்து ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக அங்கே கொளத்தூர் தொகுதியில் ஜெயித்தார். அப்போவே அவங்களுக்குள்ளே வந்து விஎஸ் பாபு வந்து மாவட்ட செயலராக இருந்தார் திமுகவில், எம்எல்ஏவாக இருந்தார் திமுகவில், அதுக்கு முன்னால் சேர்மனாக 10 வருஷம் இருந்தார் திமுகவில். அவருடைய தம்பி விஎஸ் ரவி அவர்கள் தான் திமுகவுடைய பகுதி செயலாளர், அவருடைய அண்ணன் மகன் தான் சேர்மனு. இந்த மாதிரி குடும்பமே திமுக தான். அவரிடம் வந்து தொகுதியை பிடுங்கிட்டாங்கன்ற கோபத்தில் அவர்கள் திமுக விட்டு வெளியேறி சில பல விஷயங்கள் எல்லாம் நடந்து உதயநிதி குடும்பம் அவர் வீட்டாண்டை வந்து கரெக்டாக செய்துவிட்டு இருக்கிறார் என்றெல்லாம் அந்தளவுக்கு அவருடைய போராட்டங்கள் இருந்தது. குடும்பத்தை எதிர்த்து தன்னுடைய தொகுதியை பிடுங்கிட்டாங்களே, அதை 1, 2, 3 முறை காத்திருந்து இந்த முறை அதை ஞாபகமாக அவரே ஸ்டாலினிடமிருந்து பறித்து விட்டார் என்பது வரலாறு. விஎஸ் பாபுவுக்கு இனி ஒரு வாழ்நாள் வரலாறு தேவைப்படாது இந்த வட சென்னையில். அந்த அளவுக்கு ஒரு மிக உச்சத்தில் அவர் வெற்றி வாகை சூடி ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து தன் தொகுதியை மீண்டும் கைப்பற்றியிருக்கிறது பெரிய வரலாறு. அதனால் ஜெயித்தவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறேன். ஆனால் இது அமித்ஷாவுடைய திட்டமாக இருந்தால் மக்களே நீங்கள் தான் மண்ணில் இறங்கி போராட வேண்டிய சூழல் வரும். எல்லோருமே ஒரு வீட்டுக்கு ஒருவர் இறங்கி மக்கள் புரட்சி உண்டாகி இந்த இவிஎம்ஐ ஒழித்து மேனுவல் ஓட்டிங் வரும்போது தான் மக்களுடைய உண்மையான ஜனநாயகம் என்றுதான் பிறக்கும். இவிஎம் இருக்கும் வரை மேலே இன்றைக்கி வந்து ஒரு வேலை, ஏன்னா போன வாட்டி வந்து சொற்ப எம்பி எலெக்ஷனில் வந்து சொற்ப சீட்டு தான் ஜெயித்தாங்க. அப்புறம் நிதிஷையும் சந்திரபாபு நாயுடும் வச்சு ஆட்சியை அமைத்து விட்டார்கள். அதே இடத்துல இப்போ இன்னும் உஷாராக இருப்பாங்க. 400 மேலே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்குள்ளே இப்போ வந்து நீங்கள் திமுகவை சீண்டிட்டீங்க. அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது மிக 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 ஒரு வலுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் இனி போராட்டங்கள்லாம் மிகப்பெரிய போராட்டங்களாக இருக்கும். வேறு லெவலில் திமுக அரசியல் பண்ணும். தொண்டர்களே, திமுக தொண்டர்களுக்கு இவ்வளவு நாள் நீங்கள் லட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் ஆஃப்டர் கலைஞர். இனி நீங்கள் தான் போராட்ட களத்தில் இறங்கி எல்லாவற்றிலும் முன்னே நின்று மீண்டும் ஆட்சியை பிடித்து தமிழகத்தை காப்பாற்றும் வரை நீங்கள் எல்லாம் இறங்கி போராட வேண்டிய போலீஸ் தடியடி, கலைஞர் தண்டவாளத்தில் தலை வைத்தார் அல்லவா, அதையெல்லாம் இந்த தலைமுறையும் உங்கள் வழியாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தோல்வியுற்றவர்களுக்கு ஆறுதலையும் கூறி விடைபெறுகிறேன். இனிதான் தமிழகம் மிகப்பெரிய ஒரு அரசியலை, இந்த அமித்ஷாவின் அந்த சித்து விளையாட்டுகளை இனிமேல் இவர்கள் புரிந்து கொள்வார்கள். மும்மொழி கொள்கை வந்துவிடும், வரப்போகுது. ஹிந்தி படித்தால் மட்டும்தான், ஹிந்தியும் படித்தா தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும் ஒன்று. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் நம்மளுக்கு வந்து 200 250 தான் வரும் கேரளா. ஏன்னா அங்கே மம்தா பானர்ஜியை காலி பண்ணிட்டாங்க. மம்தா பானர்ஜியை காலி பண்ணிட்டு அங்கே வெஸ்ட் பெங்காலில் முதல் முறையாக 200க்கும் மேலே சீட்டுகளை ஜெயிச்சு அந்தந்த நேரத்தில் எது தேவையோ அது மட்டும் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் திமுக ஜெயிச்சிருந்தா இவிஎம் சொன்னீங்களான்னு நம்மளை கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஜெயிக்க வைக்கிறதா இருந்தால் பிஜேபியை அவங்க ஜெயிக்க வச்சுருக்கலாமே, பிஜேபி தாவக்க கூட கூட்டணி வச்சுட்டு ஜெயிக்க வச்சுருக்கலாமே. இதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். மக்கள் புரட்சி வந்துடும், பிரச்சனைங்க பெருசாகிடும், நம்ப மாட்டோம். இப்போ நீங்கள் நம்புறீங்கல்ல,
தாவேக்கா விஜய்க்கு கூட்டம் கூடிச்சு, கூடிய கூட்டமெல்லாம் வாக்களித்தது அப்படி நம்புகிறோம்ல, அப்படின்னு எல்லாம் வீட்டில் இருக்கோம்ல. இதுதான் அவங்களுக்கு தேவை. இந்த சூழ்நிலையில் தான் எல்லாமே செய்வாங்க. எனக்கு விஜய் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அவர் தமிழகத்தில் இங்கே வெற்றி பெற்றதில் மன மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் யாருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெபாசிட் எடுக்கணும் போக்கணும்லாம் யாரும் நினைக்கல. ஒரு 20% வாக்குகள் அவருக்கு விழும். கொஞ்சம் அப்கமிங் கட்சியாக இருக்கணும், திராவிடத்துக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் திமுககாரங்களுக்கு கூட இருந்தது, அதிமுககாரங்களுக்கும் இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம், எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது தான் சந்தேகத்தை கிளப்புகிறது. இவிஎம்க்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. பார்ப்போம். வாழ்த்துக்கள். தாவேக்கா வேட்பாளராக இருந்து இன்று சட்டமன்ற உறுப்பினராக மாறியிருக்கின்ற அனைத்து தாவேக்கா எம்எல்ஏங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நெருங்கும் வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.